ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்கு சூடாக கொத்து பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாமா? பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நீட்டாக அரிஞ்ச மெலிசான அரிஞ்ச வெங்காயத்தோட கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, ஓமம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு பெசரிக்கோங்க. திக்காக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. ரொம்ப தொளன்னு இருந்தால் அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். திக்காகவே இருக்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கையில் எடுத்து போடும்போது பிசுக்குன்னு ஒட்டாத மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து தான் அந்த பக்கோடா போடணும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா ஹீட்டான எண்ணெயில் போடுங்க. கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை நிறைய உறிஞ்சிக்கும். அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொத்தாக இதை மாதிரி போடும்போது அது அடியில் இந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும். அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம கரண்டியை விட்டு அதை திருப்பி போடணும். இப்படி கொத்தாக பண்ண ரோஸ்டான வெங்காய பக்கோடாவை சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெய்னி டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலி. ஹாப்பி ரெய்னி டே.